السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآل حزب الله محمد بن عبد الله. أما بعد، فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் எம்பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், நம்மவர்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என வேண்டியதன் பிற்பாடு, புனிதமிகு ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே நல்ல மேலான தூய்மையான எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி பயந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறார்களோ அந்த வகையில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற போது அல்லது உங்களுடைய இறுதி காலம் உங்களை நெருங்குகிற போது, இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் ஒரு முஸ்லீமாக அன்றி இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய ஹுத்பாவிலே இறுதி முடிவு நல்லதாகவே அமையட்டும் என்ற ஒரு துணிப்பொருளில் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான சில தகவல்களை, செய்திகளை ஞாபகப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையில், அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஒரு உன்னத படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த படைப்புகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான, அல்லாஹுக்கு மிக நேசமான, அல்லாஹ் அவனுடைய படைப்புகளில் உயர்தரமாக இருக்கிற மலக்குமார்களிடத்திலே அதிகமாக ஞாபகப்படுத்துகிற, எனக்கு பிடித்த படைப்பினங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒரு உம்மத்தாக, படைப்பாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான்: நான் மனூஜின் வர்க்கம், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பது என்னை வணங்க வேண்டும், என்னை இபாதத் செய்ய வேண்டும், என்னை வழிபட வேண்டும், நான் சொல்லுகிற விடயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும், நான் தடுக்கிற விடயங்களை எல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே தடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறேன் என்று இந்த மனிதர்களை படைத்த நோக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக பிடித்த படைப்பு, படைத்த நோக்கம் எல்லாவற்றையும் அவனுடைய திருமறையிலே ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய
ஒரு சமூகமாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை, அல்லாஹு ரப்புல் ஆலமுடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு உம்மாவாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை இந்த ஹுத்பாவிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரகல்லதீ பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் 2வது வசனமாக சொல்லுகிறான், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை பாருங்க. அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, இந்த ஹயாத்தையும் மௌத்தையும் நான் படைத்திருப்பது, உருவாக்கியிருப்பது, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அமல்களால் மிகச் சிறந்தவர்கள், உங்களில் யார் நன்மையால் மிகச் சிறந்தவர்கள், உங்களில் யார் அல்லாஹுவை சந்திக்கிற போது, உங்களுடைய இறுதி நேரங்கள் உங்களை வந்தடைகிற போது, நீங்கள் மௌத்தாகிற வேளையில் உங்களுடைய சக்கராத்துடைய நிலைமையில் நீங்கள் அமல்களால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு அப்படியே ஒப்போசிட்டாக ஒன்றை வைத்திருக்கிறான். மௌத் சொல்லிவிட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் என்னிடத்தில் யார் மிகச் சிறந்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னத படைப்பாகிய மலக்குமார்களிடத்திலே ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நான் படைத்த படைப்புகளில் எனக்கு மிகவும் விருப்பமான படைப்பு, நான் அதிகம் நேசிக்கிற ஒரு படைப்பு, என்னுடைய சொற்களை எல்லாம் இந்த உலகத்திலே நேர்த்தியாக நிலைநாட்டுகிற ஒரு படைப்பு நான். இந்த படைப்பை நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். அதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மிக நீளமான ஒரு செய்தி, புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய, திருமிதியிலே பதிவாகி இருக்கக்கூடிய, இப்னு மாஜா போன்ற மிக நேர்த்தியான சஹீஹான கிரந்தங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய மிக நீளமான செய்தியிலே சொல்லுகிறார்கள். ஸஅதினில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் அவருடைய இறுதி நேரம் நெருங்குகிற போது, அவருடைய காலம் அஜல் முடிகிற போது, அவரை சூழ மலக்குமார்களெல்லாம் வந்து அமருகிற போது, தான் இந்த உலகத்தை மட்டும் பிரிய போகிறேன், என்னுடைய இறுதி நிலைமை என்னை அடைய போகிறது, நான் மௌத்தாக போகிறேன் என்ற ஒரு நிலைமை வருகிற போது, இந்த உலகத்தை அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போன்று வாழ்ந்த ஒரு சமூகம் இருப்பார்கள். அவர்களும் மௌத்தாக போகிறார்கள். இந்த உலகத்தை உலகமாக பயன்படுத்தியவர்களும் மௌத்தாக போகிறார்கள். இந்த 2 சாராருடைய மரண செய்தியும் அந்த நேரமும் அந்த நிலைமையும் வருகிற போது, இந்த அல்லாஹுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதர் கவலைப்படுவார், அச்சப்படுவார். என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறது, நான் மௌத்தாக போகிறேன், இன்னும் கொஞ்ச காலம் இருந்தால் அல்லாஹுக்கு அதிகமான நல்லமல்கள் செய்யலாம், அல்லாஹுடைய வேதத்தை ஓதலாம், அல்லாஹ் எனக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து நான் சதக்கா செய்யலாம், தர்மங்கள் கொடுக்கலாம், என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவியையும் நல்லாக பார்த்து கொள்ளலாம், என்னுடைய பெற்றோர்களை நான் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதற்குரிய வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போய் நான் அல்லாஹுவை சந்திக்க போகிற ஒரு நிலைமை எனக்கு வரப்போகிறதே என்று கவலைப்படுவான். அந்த இறுதி நேரத்திலே யார் கவலைப்படுவான்?
அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த ஒரு மனிதர் கவலைப்படுவான். அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலத்தில் 30வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக வாழ்ந்தார்களோ, ததனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது மலக்குமார்களை அனுப்புவார். சக்கராத்துடைய நேரத்தில், தன்னுடைய உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் இவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா, நான் மௌத்தாக போகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ் என்ற இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நாமத்தை மொழிந்து கொண்டு அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புவான். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், நீ கவலைப்பட வேண்டாம், வலா தஹாஃபு, நீ பயப்பட வேண்டாம். நீ கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். வஅபுல் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை. உனக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்த சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்த சுவர்க்கம் நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே, பயப்படாதே. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. நானும் நீங்களும் மரணிக்கிற போது எங்களுடைய உயிர் என்னுடைய உடம்பிலும் உங்களுடைய உயிர் உங்களுடைய உடம்பிலும் இருந்து பறிக்கப்படுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொன்ன இந்த நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் நடக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும். அந்த உயிரை பறிக்கிற போது மலக்குமார்கள் எல்லாம் எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா? யா ஐயத்துஹன் நஃப்ஸு த்தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை தர காத்திருக்கிறான். உன்னை சந்திக்க காத்திருக்கிறான். நீ ஓடி ஒளியாம அப்படியே வா. சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குமார்கள் இந்த அழகான வார்த்தைகளை சொல்லி எம்முடைய இறுதி நேரம் நல்லதாக இருந்தால், நம்முடைய இறுதி அந்த நொடி நல்லதாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அன்புக்குரியவர்களே. அந்த உயிரை பறித்து கொண்டு வானவர்கள் வானத்தை நோக்கி போவாங்க. முதலாவது வானத்தில் கேட் ஓப்பன் ஆகும். முதலாவது வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் இந்த உயிருடைய அந்த வாசம், இந்த ரூஹுடைய அந்த நறுமணத்தை பார்த்து கேட்பாங்களாம். செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கிறது. வானவர்கள் இந்த அழகான நறுமணம் கொண்ட வாசனை உடைய நல்ல ஒரு ஆத்மாவுடைய நல்ல ஒரு மனிதனுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது யாருடைய உயிர், யாருடைய உயிர், யாருடைய ரூஹ்? இந்த மலக்குல் மௌத்தும் அதற்கு கூட வந்த மலக்குமார்களும் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர். சுப்ஹானல்லாஹ். இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை நாங்கள் கைப்பற்றி வந்திருக்கிறோம். இவர் நல்லவர், வல்லவர், அல்லாஹுக்கு மிக நேர்த்தியானவர், பிடித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்னானே, எனக்கு படைத்த படைப்பினங்களில் பிடித்த படைப்பு இந்த மனித படைப்பு என்று, அதற்கு ஏத்தா போல் வாழ்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்படியே இதற்கு மாற்றமாக இந்த உலகத்தை இறுதி நேரத்தில் தவறுவிடக்கூடியவர்கள், பின்னால் நிறைய சம்பவங்கள், வரலாறுகள், ஹதீதுகளை சொல்லுகிறேன். இதற்கு மாற்றமாக மரணிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தை உலகமாக பயன்படுத்தியவர்கள். ஆழமாக உங்களுக்கு பேச வேண்டிய தேவை கிடையாது. எல்லோருமே அறிந்தவர்கள், புத்தி உடையவர்கள், பகுத்தறிவுடையவர்கள். எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ,
எதெல்லாம் ஹுப்பு துன்யா, உலக மோகங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டு குர்ஆனை மறந்து, சுன்னாவை மறந்து, அல்லாஹுவை மறந்து, தொழுகையை மறந்து, இபாதத்தை மறந்து, ஹலால் ஹராம் பேணாமல் இந்த உலகத்திலே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த சபையிலே, இந்த இடத்திலே, இந்த பள்ளிவாசலிலே கிழமைக்கு ஒரு நாள் ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியானவர்கள், ஹராம் பேணுகிறவர்கள், ஹலாலை தூரமாக்குகிறவர்கள், குர்ஆனை ஓதாதவர்கள் இந்த பள்ளியிலே, இந்த இடத்திலே, இந்த சபையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் நாம் மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மலக்குமார்கள் எல்லாம் வருவாங்க, நம்முடைய தலை மாட்டில் குந்திட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா. சுப்ஹானல்லாஹ். கேவலமான ஆத்மாவே, நாசம் பிடித்த ஆத்மாவே, நாத்தமான ஆத்மாவே, அல்லாஹ் உன் மீது கோபிக்கிறான், அல்லாஹ் உன்னை வெறுக்கிறான், அல்லாஹ் உன்னை தண்டிக்க காத்திருக்கிறான், உனக்கு நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான், வெளியாகி வா. இந்த உலகத்தை நீ பயன்படுத்தினாய் அல்லவா, இந்த உலகத்தை பயன்படுத்தினாய் அல்லவா, மறுமையை பயந்தாய் அல்லவா, மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்காமல் உலகம்தான் நிரந்தரம் என்று இந்த உலகத்துக்காக வாழ்ந்தாய் அல்லவா, குர்ஆனை தூக்கி வீசினாய், தொழுகையை தூக்கி வீசினாய், நல்ல காரியங்களை எல்லாம் புறந்தள்ளினாய், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முரணான காரியங்கள் எங்கெல்லாம் அரங்கேறுகிறதோ அங்கெல்லாம் முதலாவது ஆளா போய் நின்றாய். வெளியாகி வா, அல்லாஹ் உன்னை வேதனை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் அந்த ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே ஓடும், ஒளியும். என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், அல்லாஹ் என்னை சோதிக்க காத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை வேதனை செய்ய காத்திருக்கிறான், கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்கள். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். பிரயோசனம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லுவார்? லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். கொஞ்ச நேரம், எனக்கு ஒரு செகண்ட், ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு அவகாசம் தந்துவிடியா அல்லாஹ். ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். இந்த ஹுப்பு துன்யாவில், இந்த உலகம் என்று நான் உலகத்துக்காக வாழ்ந்து சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவழித்து விட்டு உன்னை சந்திக்க வருகிறேன், கொஞ்ச நேரம் அவகாசம் தான். சுப்ஹானல்லாஹ். வாய்ப்பு கிடைக்குமா? அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? 40 வருடம், 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் என்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசம் தந்து, நியமத்துக்களை தந்து, பொருளாதாரத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, நல்ல ஆயுளையும் தந்து, இந்த உலகத்தை நீ பயன்படுத்தி என்று சொல்லி தந்துவிட்டு அல்லாஹுவை மறந்து இந்த 70 வருடங்களும் 60 வருடங்களும் 50 வருடங்களும் அல்லாஹுவை பயப்படாமல் உலகத்துக்காக வாழ்ந்துவிட்டு, தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வாழ்ந்துவிட்டு, இந்த உலகத்தில் பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், பட்டம் வேண்டும், பதவி வேண்டும், நான் தான் என்ற ஒரு அகங்காரத்துக்காக இந்த உலகத்தை பயன்படுத்திவிட்டு அந்த கடைசி நேரத்தில் லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் அவகாசம் தாயா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் சேர்த்த எல்லோ செல்வத்தையும் உனக்காக நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன். வாய்ப்பு தருவான் அல்லாஹ்? வாய்ப்பு இருக்கா? அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு காலம் நான் உனக்கு தந்ததெல்லாம் போதாதா? இவ்வளவு காலமெல்லாம் இந்த உலகத்திலே நான் உனக்கு தந்த நியமத்துக்கள் போதாதா? எல்லாத்தையும் மறந்து விட்டு கடைசி நேரத்தில் போய் கேட்டால் என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த ஆத்மாவை, இந்த உயிரை, இந்த மனிதரை அந்த மலக்குமார்கள் அடித்து உடித்து பித்தெடுப்பார்கள். செய்தி வருகிறது, ஒரு வெண்மையான ஆடை, பல முறை சொல்லி இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான வெண்மையான ஆடை, புது உடுப்பு,
நல்ல நம்முடைய வேலிகளில் இருக்கிற முட்கம்பி, முள்ளு கம்பின்னு சொல்லுவோமே, அப்படியான அந்த கூறாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த வெள்ளை ஜுப்பாவை தூக்கி போடுறோம். போட்டுட்டு ஒரு 3-4 பேர் அவங்களுடைய பெலனுக்கு இழுத்தா எப்படி இருக்கும்? இந்த ஜுப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? கூரான அந்த முள்ளு வேலியில் இந்த ஜுப்பாவை நான் தூக்கி போட்டு விட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்முடைய பெலத்துக்கு இழுத்தா இந்த ஜுப்பாவுடைய நிலைமை என்ன? இதே நிலைமைதான் அந்த அடியானுடைய நிலைமை. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், வெண்மையான ஒரு ஆடையை முட்கம்பியில் போட்டு இழுத்தால் எப்படி அது நாராக கீழங்கீழமாக கிழிந்து வருமோ அதே போன்று இந்த ஆத்மாவை, இந்த உயிரை மலக்குமார்கள் அடித்து உதைத்து வெளியாக்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். நானும் மௌத்தாக போகிறேன், நீங்களும் மௌத்தாக போகிறீர்கள். எனக்கும் சக்கராத்துடைய நிலைமை இருக்கிறது, உங்களுக்கும் சக்கராத்துடைய நிலைமை இருக்கிறது. காலோடு கால் பின்னி எதுவுமே பேச முடியாத நேரத்தில் தொண்டை குழியை உயிர் வந்தடைந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூட மொழிவதற்கு நின்னால் முடியாத நேரம், பக்கத்தில் இருக்கிற ஒரு நாள் தான் சொல்லி தரணும். அந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுப்பான்? யாருக்கு கொடுப்பான்? இந்த உலகத்தில் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுத்து உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள். ஆரம்பத்தில் சொன்னது உலகத்தை மறுமைக்காகவும் அல்லாஹுக்காகவும் பயன்படுத்தியவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, புகாரியிலே 2684வது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. உமர் அம்ர் இப்னு சாபித், இந்த சஹாபியை அதிகமானவர்களுக்கு தெரியாது. அம்ர் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் 3ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்துக்கு வரார். இவருடைய வரலாறை நீங்கள் படிக்கிற போது ஒரு இறுதி முடிவு, நம்முடைய கடைசி நேரம் எப்படி அமைய வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அம்ர் இப்னு சாபித், இவருக்கு சொல்லுவாங்க அல் உசைர் என்று சொல்லுவாங்க. உசைர்ங்கிறது இவர் தான், இவருக்கு பட்ட பேர் சொல்லுவாங்க. இந்த சஹாபி, இந்த நபி தோழர் ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற போது அன்புக்குரியவர்களே, இவர் இந்த உஹது களத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நுபுவத் ஒன்றிலிருந்து ஹிஜ்ரி 3 வரும் வரைக்கும் உள்ள காலம் அல்லாஹுடைய தூதருடைய தாவத்துடைய காலம். மக்கா மதினா, அல்லாஹுடைய தூதர் மதினாவுக்கு வந்து 3 வருடங்கள், மக்காவில் 10 வருடங்கள், 13 வருடங்கள், மொத்தமாக 16 வருடங்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் நோவினை செய்யக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தவர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுல்லால் இந்த அம்ர் இப்னு சாபித்துக்கு கண்ணிலையும் காட்ட இயலாது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்படி போன்ற மிக பெரும் சஹாபாக்களுடைய பெயரை அவருடைய காதில் கேட்டால் தூசண வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகளை கொண்டு ஏசியவர். அல்லாஹுடைய தூதரை நான் கொல்லுவேன் என்று மார்பு தட்டி பேசியவர். ஊருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறான். நான் தான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறான். இந்த முஹம்மது என்று சொல்லி திரிந்தவர் இந்த அம்ர் இப்னு சாபித். சுப்ஹானல்லாஹ். இவர் உஹது களத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் உஹது களத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீமாக ஆகிட்டால், ஒரு யுத்தம் நடக்குதென்றால் அவர் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போகணும். இந்த அம்ர் இப்னு சாபித் யுத்தத்துக்கு போகிறார். போனவர் யுத்த களத்தில் எதிரிகளில் அதிகமானவர்களை கொலை செய்கிறார். யுத்தத்தில் எதிரிகளோடு போராடுறார், கொலை செய்கிறார். இவரும் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தி கிடைக்கிறது, அல்லாஹுடைய தூதரே அம்ர் இப்னு சாபித் மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜததன். அழுது விட்டு தான் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர். இந்த அம்ர் இப்னு சாபித்துடைய ஜனாசாவை பார்த்து விட்டு, லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜததன், அல்லாஹுக்கென்று இந்த அம்ர் இப்னு சாபித் ஒரு சுஜூது கூட செய்யவில்லை. இந்த அம்ர் இப்னு சாபித் அல்லாஹுக்கென்று ஒரு சுஜூது கூட செய்யவில்லை. வஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சுவர்க்கவாதின்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு நிலைமை! ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான்? மன்னிச்சிட்டான். அவர்கிட்ட பாவம் கிடையாது. அவர் முதலாவது செய்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நன்மையை